Hi, hello, welcome to Mathematical 360. இதில் நான் பவர் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு. ஸோ இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்குற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 6 இருபரிமாண பொதுமறை வடிவியல். இந்த சாப்டர் தான் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நேர்கோடுகளின் தொகுப்பு, ஃபேமிலி ஆஃப் லைன்ஸ் சார்ந்த கணக்குகள். நேர்கோடுகளின் தொகுப்புனா என்னென்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அது டீக்கல்டி டிஸ்கஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு பெட்டராக புரியும். எடுத்துக்காட்டு, ஏ மற்றும் பி ஆகிய இரு கிராமங்களுக்கு சிறப்பு மின்சாரம் அளிக்க ஒரு துணை மின் நிலையத்தை எல் என்ற சாலையில் அமைப்பதற்கு அரசு திட்டம் உள்ளது. ஸோ ஏபின்னு 2 கிராமம் இருக்கும். அதுக்கு வந்து சிறப்பான மின்சாரம் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணை மின் நிலையம் அப்படிங்கிற எல்லுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலை அமைப்பிற்காக திட்டமிட்டிருக்கு. ஏ மற்றும் பிக்கு முறையே எல் என்ற சாலையில் பி மற்றும் கியூ என்ற செங்குத்து அடி புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவுகள் முறையே 3 கிலோமீட்டர் மற்றும் 5 கிலோமீட்டர் ஆகும். அதாவது ஏபிங்கிற அந்த எல் என்ற சாலையிலிருந்து பி கியூ என்ற செங்குத்து கோட்டு அடிப்புள்ளிக்கு இடைப்பட்ட தொலைவுனா வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டரு 5 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் பிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3யும் அதே மாதிரி கியூபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. பி மற்றும் கியூக்கு இடையே உள்ள தூரம் 6 கிலோமீட்டர். அதாவது இந்த 2 பாயிண்ட் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இரு கிராமங்கள் துணை மின் நிலையத்துடன் இணைக்கும் கம்பியின் மிக குறைந்த நீளம் காண்க. அதாவது 2 கிராமங்களுக்கும் இந்த டிஸ்டன்ஸ் துணை மின் நிலையத்தில் ஜாயின் பண்ணுறதுக்கு மிக குறைந்த நீளம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதாவது கிராமங்களையும் துணை மின் நிலையங்களையும் இணைக்கும் சாலைகள். ஸோ இந்த 2 துணை மின் நிலையத்தையும் இந்த 2 கிராமத்தை இருக்கிறதுக்கு அழைப்பதற்கு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. செகண்ட் கொஸ்டின், மின்கம்பி செல்லும் பாதையின் சமன்பாடுகள் ஆகியவற்றை காண்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாலையில் எந்த சாலையில் வந்து மின்கம்பி செல்லுதோ அந்த ஈக்குவேஷன் கேட்குறாங்க. தீர்வு, பிரதிபலிப்பு தத்துவத்தை பயன்படுத்தி தீர்வு காணணும். அதாவது பிரதிபலிப்பு எப்படி பண்றாங்கன்னா, பியூக்கை இணைக்கும் நேர்கோட்டை எக்ஸ் ஆகும். அதாவது இந்த பிக்கு இருக்கு பாத்தீங்களா, இந்த பிக்கு லைன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிற பாயிண்ட் எடுத்திருக்காங்க, கியூங்கிறது அதுதான் அது எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்திருக்காங்க. ஏ இணைக்கும் நேர்கோட்டை ஒய்எச் ஆகும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏங்கிறது இருக்கு பாத்தீங்கன்னா அந்த கிராமத்தை வந்து பாத்தீங்கன்னா பர்பெண்டிகுலர், அதாவது ஒய் ஆக்சிஸ் எடுத்திருக்காங்க. பிஏ ஆதிப்புள்ளியாக கொள்க. ஸோ அந்த பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜின் எடுத்திருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் பிங்கிறது 3 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே. அதே மாதிரி கியூபிங்கிறது 5 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் இந்த அப்படி டயக்ராம். எனவே P0,0 ஏன்னா நம்ம எடுத்துக்கிறது ஆர்ஜின் தான், அதனால P0,0 பாயிண்ட் தெரியும். A 0,3 ஏன்னா வந்து இங்க y axis மேல அந்த பாயிண்ட் இருக்கு. அப்படி இருக்கும்போது x ஓட வேல்யூ 0. ஸோ அதனால x 0 y ஓட வேல்யூ 0,3. பிங்கிற பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி பிக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் கொஸ்டினே கொடுத்துருக்காங்க 6. அதனால x ஓட வேல்யூ 6, இதுல y ஓட வேல்யூ வந்து 5 தெரியும். ஸோ அப்போ 5. x அச்சை பொறுத்து a இன் பிம்பம், அதாவது மிரர் எஃபெக்ட் மாதிரி எடுத்திருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிற பாயிண்ட்ல போட்டு இங்க ஒரு பாயிண்ட் பிம்பம் மாதிரி வந்திருக்காங்க, அதாவது ஆர் டேஷ்னு சொல்லிட்டு. அதாவது ஏ டேஷ் பியின் மற்றொரு எக்ஸ்ஹெச்ஏ ஆகியவை வெட்டும் புள்ளியே தேவையான ஆர் ஆகும். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்ஹெச்ஐ பொறுத்து ஏயின் பிம்பம் மறந்துருக்காங்க. அந்த பிம்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டேஷ் எனில் ஏ டேஷ் 0,-3. ஒன்றும் இல்லை, இந்த ஏங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீக்குங்கிற லைனோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏ டேஷ் பி மற்றும் எக்ஸ்ஹெச்ஏ ஆகிய வெட்டும் புள்ளிகள் தேவையானவை 6 ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ டேஷ் இந்த பி இருக்கு பார்த்தீங்களா, அதாவது மிரர் எஃபெக்ட்ல வந்துருக்காங்க பார்த்தீங்களா, இது ரெண்டையும் நீங்கள் ஒரு லைன் மாதிரி அப்படிங்கன்னா அது ஒரு லைன் வைஸ் ஒரு பாயிண்ட்ல கான்ட்ராக்ட் ஃபார்மேஷன் ஆகும். அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 எடுத்திருக்காங்க. ஏஆர் மற்றும் பிஆர் ஆகியவை கம்பி செல்லும் பாதையாகும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா
இந்த ஏஆருங்கிறதும் இந்த பிஆருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பி செல்ற பாதை, அதாவது ஸ்டெடி லைன், அதாவது கனெக்ஷன் கொடுக்குற கம்பி செல்ற பாதை. மிக குறைந்த கம்பியின் நீளம், அதாவது மிக குறைந்த கம்பி நீளம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது படி பார்த்தீங்கன்னா இந்த ஏஆரும் இந்த பிஆர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 கிராமத்தை குறிக்கிற மிக குறைந்த கம்பி நீளம். ஸோ நம்ம இந்த மிரர் எஃபெக்ட்ல ஆல்ரெடி ஏஆர் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏ டேஸ் ஆர்னு எடுத்துக்கோம். ஸோ அதனை ஏ டேஸ் ஆர் பிளஸ் ஆர்பி இந்த டிஸ்டன்ஸ், அதாவது இந்த ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ மிக குறைந்த கம்பி நீளம் ஏ கிராமத்துக்கு ஏஆரும் பிஆரும். ஸோ அந்த ஏஆர் பதிலாக ஏ பார் ஆர், அதாவது அந்த பிம்பத்தோட இதை எடுத்துருக்கோம். ஸோ அப்போ ஏ டேஸ் பி, ஏ டேஸ் பின்னு எதுக்கு எடுத்திருக்காங்கன்னா இந்த ஏ டேஷ்ல இருந்து இந்த பி வரைக்கும் தான் டோட்டலா அந்த கம்பியோட நீளம். அதனால மொத்தமா அந்த ஏ டேஷ் பி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட் கொடுத்துட்டு அந்த 2 பாயிண்ட்க்கான டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், அதாவது ரூட் x2 minus x1 தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 minus y1 தி ஹோல் ஸ்கொயர். 2 பாயிண்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்துருக்கோம். அந்த வரைக்காண்டி டிஸ்டன்ஸ் கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா எப்படி வந்துச்சுன்னு தெரியல ஃபார்முலா. ஸோ நமக்கு பிங்கிற பாயிண்ட், அதாவது ஏஎஸ்ங்கிற பாயிண்ட் தெரியும் 0,-3, அதே மாதிரி பிங்கிற பாயிண்ட் தெரியும் 6,5 சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா x2 வந்து பார்த்தீங்கன்னா 6 மைனஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா x1 பார்த்தீங்கன்னா 0, அதனால 0 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 5. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா x2 வந்து பார்த்தீங்கன்னா y2 வந்து பார்த்தீங்கன்னா 5, அதே மாதிரி மைனஸ் ஃபார்முலா ஆல்ரெடி இருக்கும். ஸோ இப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால +3 இது ஹோல் ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 10ங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறதெல்லாம் கிலோமீட்டரில், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர். ஸோ அப்போ இந்த ஓவரால் ஏஆர் டிஸ்டன்ஸ், அது ஏ பார் பியோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு வந்த கம்பெனி நீளம் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர்ஸ், அதாவது 10 கிலோமீட்டர். அதே டயக்ராம் ஏ டேஷ் பியின் சமன்பாடு. இப்போ என்ன பண்றோம்னா இந்த லைனோட சமன்பாடு கண்டுபிடிக்கிறோம். வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் y மைனஸ் y1 இன்டூ m இன்டூ x மைனஸ் x1, அதாவது ஒரு பாயிண்ட் ஒரு சாய்வு கொடுத்து நம்மளுக்கு ஒரு சம்பால் கண்டுபிடிக்க சொன்னால் நமக்கு தெரியும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் y மைனஸ் y1ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு தெரியும் 0,-3ன்னு சொல்லிட்டு, ஓகேவா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து x1 y1 எடுத்துக்கணும், x1 y1. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனோட சாய்வு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு தெரியும் இந்த 2 பாயிண்டோட இது, அதாவது இது x1 y1 எடுத்துக்கிட்டு இது x2 y2 எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ அந்த 2 பாயிண்ட் சாய்வு கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா y மைனஸ் y13. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முக்கான வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அது தெரிஞ்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. y மைனஸ் y1ங்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் இங்கே y1 இருக்கு -3, அதனால வந்து பார்த்தீங்கன்னா y மைனஸ் ஆல்ரெடி மைனஸ் இருக்கு -3 எடுத்திருக்கோம். x மைனஸ் x1, ஸோ x1 0 இருக்கனால 0 எடுத்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்ங்கிறது போல சாய்வு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு சாய்வு ஆல்ரெடி தெரியாது. ஸோ அப்போ சாய்வு வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் கொடுத்தா சாய்வு கண்டுபிடிக்க நம்ம ஃபார்முலா தெரியும், y2 மைனஸ் y1 டிவைட் பை x2 மைனஸ் x1. ஸோ அப்போ இதில் x2 y2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 6,5 நான் சொன்ன மாதிரி, அதாவது 6,5. ஸோ இங்கே x2 இது y2 இது, அப்போ y2ஓட வேல்யூ எவ்வளோ 5. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் 5 மைனஸ் ஆல்ரெடி இதில் ஒரு மைனஸ் இருக்குது, அதாவது -3 y1க்கு. ஸோ அதனால் -3 டிவைட் பை x2 மைனஸ் x1. x2 வந்து 6ன்னு தெரியும், y1 வந்து பார்த்தீங்கன்னா 0 தெரியும், ஸோ அதனால் 0. ஸோ இப்படி தான் இந்த ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதாவது இந்த ஏ டேஷ் பிஆரோட ஈக்குவேஷன் வந்து இந்த 2 பாயிண்ட்டை வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம், அதாவது 4x மைனஸ் 3y ஈக்குவல் டு 9. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாய்வு 2 பாயிண்ட் வச்சிருக்க சாய்வு கண்டுபிடிச்சிருக்க ப்ராப்ளமும் y மைனஸ் ஒரு பாயிண்ட் ஒரு சாய்வு கொடுத்து எப்படி சம்பார்க்க இதே கூட சம்பார்க்க வைக்கணும், அந்த 2 டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த இது எப்படி போட்டிருக்கோங்கிறது உங்களுக்கு இன்டெப்த்தாக புரியும். அந்த 2 ப்ராப்ளம்க்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக புரியும். ஸோ y ஈக்குவல் டு 0 எனில், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 6ங்கிற பாயிண்ட் கிடைக்கலாம்னு வச்சுக்கல, y ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா, ஏன்னா இந்த 6 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா y வேல்யூ 0வாக தான் இருக்கும். ஸோ அப்போ y ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா என்ன ஆகும், இதில் சப்போர்ட் பண்ணிங்கன்னா y 0ன்னு சொல்லிட்டு xோட வேல்யூ 9/4 கிடைக்கும். ஸோ அதாவது r ஈக்குவல் டு 9/4, 0. ஸோ இந்த ஆரோட பாயிண்ட் நம்ம 0 சப்போர்ட் பண்ணால் இந்த பாயிண்ட் கிடைச்சிச்சு, ஏன்னா நம்ம இந்த ஈக்குவேஷனோட லைன் தானே இது, சப்போர்ட் பண்ணும்போது 9/4 கிடைச்சிருக்கு. எனவே துணை மின் நிலையம் P-லிருந்து 2.25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த A டேஷ்ங்கிறத துணை மின் நிலையம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். சரி, அதாவது துணை மின் நிலையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த R தான்.
இப்போ நமக்கு இந்த A'(R) தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 9/4 நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2.25 கிடைக்கும். ஸோ 2.25 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், அதாவது துணை மின் நிலையத்துக்கும் அந்த கனெக்ஷனுக்கும் இருக்க ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இதுதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா R9/4, 0 மற்றும் A0,3. ஸோ நமக்கு இந்த டிஸ்டன்ஸ்லேயே A0,3 ஆல்ரெடி தெரியும். இருப்புகளில் இணைக்கும் கோடு. அதாவது இப்போ இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம், இந்த பாயிண்ட் டிஸ்டன்ஸ் ஷார்டர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின்ல கேட்டிருந்தது பார்த்தீங்கன்னா அந்த லைன், அதாவது பார்த்தீங்கன்னா துணை மின் நிலையத்துக்கும் அந்த கிராமத்துக்கு இருக்க ஈக்குவேஷனுக்கான சமன்பாடு, அதாவது இந்த லைனோட ஈக்குவேஷன் சமன்பாடு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு 2 பாயிண்ட் தெரியும், ஆரோட பாயிண்ட் தெரியும், ஏவோட பாயிண்ட் தெரியும். ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். RAயின் சமன்பாடு. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஆருக்கும் ஏக்கும் இந்த லைனுக்கு இருக்க சமன்பாடு 4x + 3y = 9. அதாவது இது எப்படி வந்துச்சுன்னா நான் சொன்ன அதே இரு புள்ளிகள் கொடுக்கப்பட்டால் நேர்கோட்டு சமன்பாடு கொண்டு இருக்கு அந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை சப்மிட் பண்ணும்போது இந்த வழி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்போ RA மற்றும் RB அல்லது ஆகிய இரு கம்பிகள் செல்லும் சமன்பாடுகள் முறையே. அதாவது பார்த்தீங்கன்னா RAவோட சமன்பாடு இருக்குன்னா 4x + 3y 9, அதாவது இந்த லைனோட சமன்பாடு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4x - 3y 9ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த A' to B, அதாவது ஒரே லைன் இருக்கு அந்த ஈக்குவேஷனுக்கான சமன்பாடு. ஸோ 2 சமன்பாடு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எடுத்துக்காட்டு 3,0 மற்றும் 5,2 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டை 3,0ஐ மையமாக கொண்டு 15 டிகிரி கடிகார சுழற்றில் சுழற்றும் போது புதிய நிலை நேர்கோட்டு சமன்பாட்டை காண்க. தீர்வு. ஒரு டயக்ராமா ஃபர்ஸ்ட் போடுவோம். அவங்க வந்து 3,0 5,2 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம கிராஃப் மென்ஷன் பண்ணும்போது 3,0 இங்கே வருது, 5,2 இங்கே வருது. இங்கே கிராஃப் மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா போட்டு ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுறோம். ஃபார்ம் பண்ணதுக்காக 3,0ஐ மையமாக கொண்டு, ஸோ அப்போ அவங்க சொல்லிட்டாங்க 3,0 தான் சென்டர் பாயிண்ட். அதை வச்சு 15 டிகிரி கடிகார சுழற்றில் சுழற்றும் போது ஸோ இந்த லைன் வந்து 15 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ்னா இந்த மாதிரி வரும். ஸோ ரெட் கலர் லைன்ல ஹைலைட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு புதிய நிலை நேர்கோட்டு சமன்பாடு. ஸோ இந்த மாதிரி ஒரு 15 டிகிரி இதில் பேரலா ஒரு லைன் ஆங்கிள் பண்ணி வரையும் போது ஒரு லைன் ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த லைனோட ஈக்குவேஷன் கேட்குறாங்க. இந்த ப்ராப்ளத்துக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா P3,0 நம்ம எடுத்துக்கோம். P3,0 Q5,2 என கொடுக்கப்பட்ட விடைகள் இருக்கு. அவங்களே கொடுத்துருக்காங்க. PQயின் சாய்வு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம Pக்கோட சாய்வு கண்டுபிடிக்கிறோம். அதாவது 2 புள்ளிகள் கொடுத்த சாய்வு நமக்கு தெரியும், y2 - 1 x2 - x1. ஸோ இது y2 எடுத்துட்டீங்கன்னா, அதே மாதிரி x1 y1 எடுத்துட்டீங்கன்னா y2 வழி வந்து பார்த்தீங்கன்னா 2 - 0, x2 - x1 5 - 3. சிம்பிளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேல்யூ 1 கிடைக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆங்கிள் வேணும்னா இவங்க ஆங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்ல கண்டுபிடிக்கும். அதாவது சாய்வோட ஃபார்முலா நமக்கு தெரியும் முன்னாடி m = tan θன்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு இந்த தீட்டா வேணும்னா என்ன ஆகும், இந்த tan வரும்போது tan இன்வெர்ஸ் ஆகும். இப்போ m வழி ஆல்ரெடி தெரியும், அதனால தான் tan இன்வெர்ஸ் × 1. ஏன்னா இந்த m வழி நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதில் இதுவும் அந்த m = tan θ சாய் ஃபார்முலா ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்ரெடி நான் டிஸ்கில் கொடுக்குறேன். அப்போ சப்ரேட் பண்ணும்போது இன்வெர்ஸ் பண்ணி ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோம். அப்போ tan இன்வெர்ஸ் = 1னா tan 1 எங்கே வரும்போது அந்த ஆங்கிள் வேல்யூ 1 வருது. ஸோ அந்த ட்ரிகோனோமெட்ரி டேபிள் ஆல்ரெடி 10th வீடியோவில் பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா tan 1 வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரிக்கு வந்திருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம், 5/4 அல்லது 45 டிகிரி. ஸோ அப்போ இங்கே தீட்டாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க லைனோட ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. புதிய நிலையில் கோட்டின் சாய்வு. அதாவது புதிய நிலையில் கோட்டின் சாய்வுனா இது வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி தெரியும். ஸோ அப்போ அவங்களே சொல்லியிருக்காங்க ஆன்டி கிளாக் வைஸ் 15 டிகிரி. அப்போ என்ன ஆகும், சாய்வு கண்டுபிடிக்கணும், இந்த லைனுக்கு சாய்வு கண்டுபிடிக்கணும்னா m = tan 45 டிகிரி + 15 டிகிரி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஒரு பாயிண்ட் ஒரு சாய்வு இருந்தால் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இதுக்கு ஒரு பாயிண்ட் தெரியும், Pங்கிறது ஒரு பாயிண்ட். ஆனால் அடுத்து என்ன நம்மளால கண்டுபிடிக்கணும்னா சாய்வு தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால நம்ம சாய்வு கண்டுபிடிக்கிறோம். இப்போ 45 டிகிரி + 15 டிகிரி அப்போ தான் இந்த லைன் ஃபார்மேஷன் வரும். இப்போ tan 60 டிகிரி இது ரெண்டு பண்ணால் tan 60 டிகிரி. tan 60 டிகிரி வழி என்ன, அந்த ட்ரிகோனோமெட்ரி டேபிள்ல இருந்து √3. இப்போ சாய்வு நமக்கு தெரியும், ஒரு பாயிண்ட் 3,0 தெரியும். ஸோ புள்ளி 3,0 வழியாகவும் சாய்வு √3ஐ கொண்ட நேர்கோட்டின் சமன்பாடு. ஒரு புள்ளி ஒரு சாய்வு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா y - y1 / m × x - x1. x1 y1 இது,
அப்போ நான் சொல்லிட்டு போனோம் ஒய் மைனஸ் ஒய் ஒன்னா 0. ஸோ ஒய் மைனஸ் 0. சாய்வு எம் வந்து பார்த்தீங்கன்னா √3 கொடுத்துருக்காரு. அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்னா எக்ஸ் ஒன் வேல்யூ 3. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா √3x மைனஸ் ஒய் மைனஸ் 3 into √3 equal to 0. அப்போ அந்த ஆன்டி கிளாக் விதியில் போகும்போது ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். அதை என்னோட ஈக்குவேஷன் தான். பார்த்தீங்கன்னா 2 துறைகள் கொண்ட டேட்டாவின் தொகுப்பு பார்த்துருப்போம். அந்த கொடுத்துருக்கேன்.